கரேஜ். தைரியம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வேலு நாச்சியார், குயிலி இவங்க எல்லாரும் நமக்கு ஞாபகத்துல வருவாங்க. ஆனா, அவ்ளோ பெரிய விஷயம் பண்ணா தான் கரேஜ் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம லைஃப்ல நம்ம எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷன், பிரேவான டிசிஷனும் நம்மள கரேஜ்ஃபுல் பெர்சனா மாத்திடும்னு சொன்னா நம்புவீங்களா? சைக்காலஜில இதுக்கு பேர் தான் மைக்ரோ கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட லைஃப்ல, நம்மளோட டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன கரேஜஸ் தான் நம்மள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா மாத்தும். கான்ஃபிடென்ஸா இருக்கணும் அப்டின்னா, முதல்ல நீங்க ஒரு சின்ன ஸ்டெப்ப எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸ் மீட்டிங்ல நம்ம நெறைய டைம் வந்து யோசிச்சிருப்போம். எனக்கு இது ஏதாவது சொல்லணும், என்னோட ஒப்பீனியன ஷேர் பண்ணணும்னு நம்ம நெனச்சிருப்போம். இந்த ஃபேமிலில ஒரு டிஸ்கஷன் வரும்போது என்னோட ஒப்பீனியன ஷேர் பண்ணணும்னு நம்ம நெனச்சிருப்போம். ஆனா, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம சொன்னா யாரு இவங்க கேட்பாங்க? இல்ல நான் கரெக்ட்டான டிசிஷன தான் சொல்லுவனா? அப்டின்ற ஒரு ஃபியரோட நம்ம அத வந்து அங்கருந்து விட்டுருவோம். அந்த ஒரு தைரியம் இல்லாம இருக்கும். ஆனா, இன்னைக்கான சேலஞ்ச் உங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு பிரேவ் டிசிஷன எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது நோ சொல்றதா இருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அப்ளை பண்ணணும்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளா அத அப்ளை பண்ணணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா முடியாது. உங்களோட ஒப்பீனியன மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. உங்களோட டிசிஷன மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா யாராவது நெனச்சிடுவாங்களோ, இல்ல உங்களையே ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்து நிறுத்தும். இன்னைக்கு அத பிரேக் பண்ணிட்டு, ஒரு பிரேவான டிசிஷன எடுங்க. அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸையும், ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். அத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்க உங்களையே புதுசா நெனைக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வந்து இந்த 48 டேஸ் சேலஞ்சுல இன்னைக்கு டே 4ல இருக்கோம். சில பேர் ஃபர்ஸ்ட்டு டே 1 பார்த்துட்டு அதிலிருந்து வந்து ஜாயின் பண்ணாம இருந்திருப்பீங்க. இந்த ரீல நீங்க திருப்பியும் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் இந்த யூனிவர்ஸ் குடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அகைன் இப்போத்துலருந்து இந்த சேலஞ்ச நீங்க எடுங்க. உங்களோட புது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும், உங்கள நீங்களே புது பெர்சனா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இம்மீடியட்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு, ஸ்டார்ட்டட் அப்டின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.